ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு. நாம் அனைவரும் நினைவு ஸ்வரூபமாகி தனது ஸ்திதியினை மகானாக ஆக்கிக்கொள்வோம். பாபா நமக்கு விதவிதமான நினைவுகளை ஏற்படுத்தி நம்முடைய எண்ணங்களை விழிப்படைய செய்திருக்கின்றார். நம்முடைய உள் உணர்வுகளை விழிப்படைய செய்திருக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் தான் இந்த கல்ப விருட்சத்தின் வேர் பகுதியாக இருக்கின்றீர்கள் என்ற நினைவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். வேர் பகுதியின் மூலம்தான் மரத்திற்கான தண்ணீர் மற்றும் உணவு செல்கின்றது. நாம் தான் கல்ப விருட்ச மரத்தினுடைய வேராக இருக்கின்றோம். நம் மூலம்தான் முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் சக்தி செல்கின்றது. நம்முடைய சங்கல்பத்தின் எனர்ஜியானது முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் பரவுகின்றது. என்னுடைய தலை மீது கல்ப விருட்ச மரம் நின்று கொண்டிருக்கின்றது என்ற விசனை உருவாக்குங்கள். என்னுடைய ஒவ்வொரு ஸ்திதியும் ஒவ்வொரு சங்கல்பமும் என்னுடைய பியூரிட்டி யோகத்தினுடைய முழு வைப்ரேஷனும் முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் பரவுகின்றது. ஒவ்வொரு கிளைகளுக்கும் செல்கின்றது. ஒருவேளை நாம் நெகட்டிவாக யோசிக்கின்றோம் என்றால் அதனுடைய நெகட்டிவ் எனர்ஜியானது முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் பரவுகின்றது. நம்முடைய பியூரிட்டியின் பவரானது அனைவருக்கும் சத்திய கர்மம் செய்வதற்கான பலத்தை கொடுக்கின்றது. அவர்களை சுயநலமற்றவர்களாக ஆக்குகின்றது. நம்மை போன்ற அநேக தேவ குலத்தைச் சேர்ந்த மகான் ஆத்மாக்கள் கல்ப விருட்சத்தினுடைய வேராக இருக்கின்றார்கள். மற்றபடி சூரிய வம்சம் சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் கல்ப விருட்சத்தினுடைய தண்டு பாகம் ஆவார்கள். எனவே நாம் நம்முடைய ஸ்திதி மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஸ்திதியானது சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. நாம் மகான் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் மகான் காரியங்களை செய்வதற்காகவே பிறந்திருக்கின்றோம். எனவே நாம் பொறுப்பாளரான ஆத்மா என்று நினைவில் இருக்க வேண்டும். நான் சாதாரணமானவன் அல்ல. என்னிடம் நான் என்பதினுடைய சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. வீணானது மற்றும் சாதாரண எண்ணங்கள் செய்யக்கூடிய பழக்கமே இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கை கதையை மகானாக ஆக்க வேண்டும். எந்தளவு சிந்தனைகள் மகானாக இருக்கின்றதோ அந்தளவு வாழ்க்கை மகானாக ஆகிவிடும். ஸ்திதியும் மகானாக ஆகிவிடும். யோசித்து பாருங்கள். வேர் பாகமானது எப்பொழுதுமே மண்ணிற்குள், அதாவது அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். மலர்களுக்கும் பழங்களுக்கும் மகிமை பாடப்படுகின்றது. ஆனால் வேர் பாகமே மகத்துவம் வாய்ந்ததாகும். மலர்கள் மற்றும் பழங்களின் பக்கமே கவர்ச்சி, அனைவருடைய கவர்ச்சியும் செல்கின்றது. நாம் வேராவோம். நாம் மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் இருக்கின்றோம். நமக்கு மகிமை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நாம் வைக்கக்கூடாது. வேருக்கு மகிமை பாடப்படுவதில்லை. வேர் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கின்றது. அது முழு மரத்திற்கும் உறுதுணையாக இருக்கின்றது. ஒருவேளை வேரானது மண்ணை விட்டு வெளியே வந்து யாரையாவது பார்த்தால் அந்த வேரை வெட்டி மருந்தாக ஆக்கிவிடுகின்றார்கள். இதனால் மரம் பலகீனமாகிவிடக்கூடும். அதுபோல நாமும் மரியாதை, புகழ் இவற்றையெல்லாம் கடந்து ஸ்வமானில், சிரேஷ்ட ஸ்வமானில் நிலைத்திருக்க வேண்டும். நினைவில் வையுங்கள், நமக்கு ஸ்வயம் பகவானே மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறகு மனிதர்களிடமிருந்து மரியாதை அடைந்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? இன்று முழு நாளும் இந்த ஸ்வமானில் இருங்கள். நான் கல்ப விருட்சத்தினுடைய வேராவேன். என்னிடமிருந்து முழு மரத்திற்கும் உணவு செல்கின்றது. இடையிடையே கல்ப விருட்ச மரம் என்னுடைய தலை மீது இருக்கின்றது என்ற விசனை உருவாக்குங்கள். என்னுடைய யோகத்தின் கிரணங்கள், ஆத்மாவின் சக்திகள், பவித்திரமான மனதின் பவித்திரமான வைப்ரேஷன்ஸ் முழு கல்ப விருட்ச மரத்திற்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது என்ற பயிற்சி செய்யுங்கள். இதன் மூலம் மிக அழகான அனுபவங்கள் ஏற்படும். நம் மூலம் தானாகவே சேவை நடைபெறும். இன்று மணிக்கு ஒரு முறை தன் தலை மீது கல்ப விருட்ச மரம் இருப்பதாக பாருங்கள். அதற்கு சிரேஷ்ட வைப்ரேஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.